வந்துட்டியா காயத்ரி? அவ்வளோ மொமரமா தாத்தா ஆட்டத்துல நான் வந்தது கூட கவனிக்காம. அது சரி, இன்னைக்கு உன் தோற்றமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியுத, என்ன செய்தி? அதுவா தாத்தா, இன்னைக்கு நான் பூமிக்கு வந்த நாள். பூமிக்கு வந்த நாளா? பிறந்த நாளா? அப்படியே சொல்லலாம் தாத்தா. அது சரி, விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டா என் வீட்டுக்கு நீ கட்டாயமா வரணும். நீ ஜெயிச்சிருவிய? ஒரு கை பார்த்துருவோம். ஆமா தாத்தா, என்னோட தோற்றத்தை பத்தி விசாரிச்ச உன்னோட முகம் ஏன் இன்னைக்கு வாடி போயிருக்கு? வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலே இருக்கு. கேள்வி தானே, என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் அதுக்கான பதில. நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கே அதுக்கான பதில் தெரியல. நீ சின்ன பொண்ணு, உன்னால எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்? வேர்ல்டு சாம்பியனே தோத்து போனது சின்ன பசங்க கிட்ட தான். வயசுக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தம் இல்ல தாத்தா, நீ கேட்டுதான் பாரு. அடையப்பா, இத்தனை நாள் அமைதியா இருந்த காயத்ரியா இப்படி சக்கப்போடு போடுற? நீ ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சின்ன வயசுல எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, நீ படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், படித்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் வர முடியுது. என்ன பிரயோஜனம்? முயற்சி இருந்தும் பலனெல்லாம் போயிடுச்சு. தாத்தா, உனக்கு மகாபாரதத்துல வர அர்ஜுனனை தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே, அருமையான வில்லாளன். துரோணர் அவனுக்கு வில்லு கற்றுக் கொடுக்கும் போது முதல் தடவையே அவன் கிளியோட கண்ணை பார்த்து அம்பு விட்டான். அவ்வளவு பெரிய ஆளு. உன் பதில தான் உன் கேள்விக்கான பதிலும் இருக்கு. என்ன புரியலையா? அர்ஜுனனுக்கு இலக்கு மட்டும் தான் தெரிஞ்சது, சுத்தி இருக்க வேற எதுவுமே தெரியல. ஆனா உனக்கு அப்படி இல்ல. சைக்கிள் வேணும்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சே தவிர ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா சைக்கிள் தானா கிடைக்கும்னு நீ யோசிக்கல. உன்ன மாதிரிதான் தாத்தா, இங்க நிறைய பேரு பலனுக்காக இலக்கு நோக்கி ஓடுறாங்களே தவிர இலக்கு நோக்கி போனா பலன் தானா கிடைக்கும்னு அவங்களுக்கு தோணல. சரி, நான் ஒத்துக்கிறேன். என் வயல்ல முப்போக விளையணுங்கிறதுக்காக நான் பயிரிட்டேன். திடீர்னு இயற்கையோட சீற்றை வந்து பயிர் பூரா அழிஞ்சு போச்சு. அதுக்கு நானா காரணம்? உனக்கு ஏற்பட்டத நஷ்டமா பார்க்காத தாத்தா, முன்னெச்சரிக்கையா நீ எப்படி இருந்திருக்கணும்னு கத்துக்கிட்ட பாடமா பாரு. லைஃப்ல கஷ்டப்படாம ஈஸியா அதுவும் கிடைச்சறது இல்ல. நான் விவசாயத்தை பெருக்கணுங்கிறதுக்காக லோன் கேட்காத பேங்கே கிடையாது. எல்லா பேங்க்லையும் கேட்டேன், யாருமே தரல. ஆனால் தேவைப்படாத நேரத்தில் அடிக்கடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான், சார் லோன் வேணுமா, சார் லோன் வேணுமா. என்ன பிரயோஜனம்? மனுஷன் எறும்பு கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். எறும்பு எப்பெல்லாம் வெயில் காலத்துல வெளியே வருதோ அப்பெல்லாம் உணவு தேவைக்கு அதிகமாவே சேர்த்து வச்சுக்கும். மழை காலத்துல சேர்த்து வச்சு பொழைச்சுக்கும். அது போல கிடைக்கும் போதே நீயும் சேர்த்து வச்சிருந்தா கஷ்டத்தை சந்திச்சிருக்க மாட்ட தாத்தா. நீ ஒரு குழந்தை, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். ஆனால் மனுஷன் உருவாக்கின ஏதோ ஒரு சில விஷயத்தினால காதல் பிரிஞ்சு போச்சு. நாங்கள் சேர மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களை ஏன் பார்க்க வைக்கணும், காதலிக்க வைக்கணும், ஏன் பிரிக்கணும்? நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரையும் கடவுள் தானே படைக்கிறாரு. கெட்டவனே இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது இல்லையா? எதை வச்சு சொல்ற? நீ நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன படிக்கிறப்ப கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படிக்கிறாரு.
இது என்னதுன்னு சொல்ல? 9. இல்லையே, என் கண்ணுக்கு 6 தானே தெரியுது. இப்ப சொல்லு, அது எப்படி உன் கண்ணுக்கு 9 தெரியுது, என் கண்ணுக்கு 6 தெரியுது? அது பாக்குறவங்க கண்ணுல இருக்கு தாத்தா, ஒருத்தன் நல்லவனா இல்ல கெட்டவனாங்கிறது. அப்போ என் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறதுக்கும் இருட்டாக இருக்கிறதுக்கும் நான் தான் காரணமா? இப்ப ஒரு மேஸ்திரி வீடு கட்டுறாரு, எலக்ட்ரிஷியன் ஃபேனு டியூப் லைட் ஃபிக்ஸ் பண்றாரு, ஈபி காரங்க கரண்ட் கனெக்ஷன் தராங்க. இத்தனை பேரும் உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்களே தவிர ராத்திரி ஆயிடுச்சு லைட் போடுங்கன்னு டெய்லியும் யாரும் வந்து கிட்ட சொல்ல மாட்டாங்க தாத்தா. இருட்டுல இருந்தா லைட் போடணும்னு உனக்கா தெரியணும். அது போலதான் உன்னை சுத்தி நடக்கிறது என்னன்னு உன் அறிவால புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உன்னை நீயே தயார்படுத்திக்கணும். படிக்கும்போது இதெல்லாம் என் பாடத்தில் வந்திருந்தா நான் ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்கு. பிறக்கும் போதே மனுஷங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறக்கறாங்க. காலப்போக்குல கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாதுங்கிறது இல்ல தாத்தா. குறி வச்சு அடிச்சா கழுகியும் அடிக்கலாம், மனசார வேணும்னா கடவுளையும் அடையலாம். தாத்தா, உனக்கு செக்மேட். தினமும் நான் தான் உன்னை ஜெயிப்பேன், இன்னைக்கு நீ என்னை ஜெயிச்சிட்ட. ஜெயிச்சதும் நானே, ஜெயிக்க வச்சதும் நானே.